ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு தான் வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன். நான் சில கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்ம லைஃப்லேயே எடுத்துக்கோங்களேன், எல்லாமே வந்து நெகட்டிவாக நடக்கும்ன்றது சொல்ல முடியாது, எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா? நல்லதே எடுத்துக்கிட்டு கெட்டதை எடுத்துக்கூடாதுன்னா அது எப்படி? கெட்டதுமே நம்ம எடுத்துக்கணும். மேபி அதுலேயும் ஒரு சின்ன நம்மளுக்கு புரிதல் கூட வரலாம். ஸோ அதனால் அதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இனிமேல் பேட் கமெண்ட்ஸ்க்கு வந்து இது பண்ணுறது மாதிரி எல்லாமே நான் வந்து பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கலாமே, அவங்க சொல்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம வந்து புதுசாகவே ட்ரை பண்ணலாமே, ஏன் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம இது பண்ணணும், அவங்க அந்த விஷயம் பிடிக்கல செய்யலை அப்படின்னா ஓகே, அதை தாண்டி நம்ம வந்து வேறு விஷயம் நம்ம செஞ்சுக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இப்போ வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். நிறைய கமெண்ட்ஸில் வந்து போன வாட்டி என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ப்ராப்ளமும் சொன்னேன். அதில் வந்து ஒரு சில பேர் வந்து யாருமே உங்களை கேட்கவே இல்லை, நீங்களாக தான் வந்து கண்டென்ட் கிடைக்கல அப்படின்றதுனால நீங்கள் வந்து வீடியோ போடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு இப்போது கண்டென்ட் கிடைக்கல அப்படின்றதுக்காக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போயிட்டு வந்ததுமே ரொம்ப டயர்டாயிடுறேன். நேற்று 2 நாளாகவே 2 டேஸாகவே வந்து எனக்கு ஃபீவர்னால் அவ்வளோ ஒரு ஃபீவரு, சுத்தமாகவே என்னால் முடியல. அதுலேயுமே வந்து நான் வேலைக்கு போனேன். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், நான் ஏமாந்த 30,000 நான் வந்து கட்டி ஆகணும். ஸோ அதனால் நான் வேலைக்கு போனால் தான் இப்போ வந்து என்னால் வந்து பே பண்ண முடியும், ஓகேங்களா? அதனால் என்ன ஆனாலும் சரி, அட்லீஸ்ட் வந்து ஒரு 10,000 வந்துச்சுன்னா கூட 3 மாதத்தில் நான் வந்து முடிச்சிருவேன். உங்களுக்கு வந்து என்னோடய பேமெண்ட் விஷயம் பற்றி, அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இன்றைக்கி போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, நிறைய பேர் வந்து டவுட் கிளியர் பண்ணுறாங்களே, ஏன்னா யாருக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணல. நாம் வந்து வீடியோவாக போட்டுக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து யாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணல. நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே நான் வந்து பதில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு கேட்கவே இல்லை, இந்த மாதிரி கண்டென்ட்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மேபி உங்களுக்கு அப்படி தோணலாம். எல்லாரோட இடத்துலையும் எல்லோரும் இருந்து பார்க்க முடியாது இல்லைங்களா? மேபி உங்களுக்கு அந்த மாதிரி தோணலாம். என்ன நான் கண்டென்ட்காக பண்ணணும் அப்படின்னா தினமும் வந்து ஒரு எபிசோடாக போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கே தெரியும், நான் வேலைக்கு போகிறதுனால நான் எவ்வளோ டிலேவாக பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றத. ஒரு 2 டேஸாகவே எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அது வந்து நிறைய கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் கண்டென்ட் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா எப்படியோ போட்டிருப்பேன், ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு உங்ககிட்ட சொல்லி இது பண்ணணும்னு இல்லை. அப்படி கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு போடணுன்னா எபிசோடாக வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை. நான் என் லைஃப்பில் என்ன நடந்ததோ அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு வர்ற ஜென்ரேஷன் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஏன்னா நிறைய பேர் பொண்ணுங்க வந்து ஒடிசாவிலே வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு இன்னுமே ஆசைப்பட்றாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் இந்த விஷயம் சொல்கிறேன். இன்ஸ்டாலே நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, சிஸ்டர் நானும் இந்த மாதிரி ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஒரு 2-3 பேர் மட்டும் ஓகே சிஸ்டர், நீங்கள் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறீங்கன்னா நான் வந்தால் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அவங்க வீட்டில் என்ன பார்த்துருக்காங்களோ அந்த மாதிரி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. சில பேரெல்லாம் இல்லை, நாங்கள் விடவே மாட்டோம், எங்களோட லவ் வந்து ட்ரூ அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ட்ரூ லவ், பெட்டர் லவ், ஆஃப்டர் லவ் எல்லாமே. கல்யாணம் ஆகி ஒரு 1 மந்த் கூட இருக்காது, அங்கே இருக்கிற சாப்பாடு, லாங்குவேஜு, அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாமே எப்படி எல்லாமே மாற்றி எல்லாம் பேசுவாங்க அப்படின்றத அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒடிசா பையனை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா
தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிற மாதிரி பாருங்கள். ஒடிசாவுக்கு போய் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரியோ அங்கே இருக்கிற மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு இதுவாக பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க, நீங்கள் ஏன் அவங்க கூட இருக்கீங்க, நீங்கள் அவங்க இது பண்ணாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது, ஓகேங்களா? எனக்கு ப்ராப்ளம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. இது வந்து 3வது டைம்னு கூட வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது நான் அவர் கூட போனது, திருப்பி 2வது தடவையாக எங்கள் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி நான் வந்தது. திருப்பி நான் போகிறேன் அப்படின்னா எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் போவேன், நீங்களே சொல்லுங்கள். என் மேலே இருக்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க எப்படி என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எப்படி வந்து ஓகே அப்படின்னு ஏற்றுப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள். அவங்க பெத்த தாய் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. கூட பிறந்தவங்களே இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்னால் யாரையும் நம்ப முடியலை. என் ஹஸ்பண்டேவே கூட எடுத்துக்கோங்களேன், யாரையும் நம்பி இருக்கணும்னு நான் நினைக்கல. பட் சில விஷயங்கள் வந்து அவங்க கண் முன்னாடி நடக்கும்போது தான் அதை வந்து பிலீவ் பண்ணுவாங்க, அதை நம்புவாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும். திடீர்னு நம்ம எல்லா விஷயத்தையுமே நான் வந்து ஒரு டைம் கிடையாது, கிட்டத்தட்ட 2 டைம் நான் வந்து கோவத்துலேயும் ஆத்திரத்துலேயும் நிறைய முடிவுகள் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னாலும் நிறைய யோசிச்சு, எப்படி கிட்டத்தட்ட வந்து எங்கள் அம்மாவை விட்டு 4 வருஷம் கழித்து தான் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்து எப்படி வந்தேன், அந்த மாதிரி இது வந்து எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. மறுபடியும் நான் அவரை விட்டுட்டு போகிறேன், அவங்க கூட வாழ முடியாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ் வரும்போது திருப்பி நான் போகிறேன் அப்படின்னா எனக்கான மதிப்பும் சரி மரியாதையும் எனக்கு அங்கே வந்து கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்காக நான் வந்து ஃபுல் இண்டிபெண்ட் அப்படின்னா உண்மையாகவே அப்படி கிடையாது. ஏன்னா என்னால் நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ஏன் எனக்கு இந்த மாதிரி உடம்பு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த காரணத்தை நான் இது வரைக்குமே சொன்னது கிடையாது. நான் இப்போ வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கிட்டத்தட்ட 13 வயசுலேருந்தே நான் வந்து வேலைக்கு போயிருக்கேன். 19 வயசு ஆகுற வரைக்குமே 13, 14, 15, 16, 17, 18, 19 கிட்டத்தட்ட 7 வருஷம் நான் நிற்காமல் ஒரு ரன்னர் மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருந்திருந்தேன் எங்களோட ஃபேமிலிக்காக. ஏன்னா என்னோடய ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அப்போ அப்படி இருந்துச்சு. என்னால் படிக்க முடியாத சூழ்நிலை. நான் வேலைக்கு போய் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக நாங்கள் வந்து 13 வயசுலேயே நான் வந்து வேலைக்கு போவேன். நான் என்னென்ன வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நான் வந்து கூலி வேலைக்கு தான் போயிருக்கேன். பூ வறுக்க, அதுவும் வந்து 200 கூலிக்காக நான் வந்து போயிருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூ வறுக்க போவேன். எனக்கு இந்த நகம் ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ நான் வந்து பெரிய பொண்ணு கூட இல்லை, ரொம்ப குட்டி பொண்ணாக இருப்பேன். 13 வயசுனா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுலேயும் நான் வந்து வேலைக்கு போவேன். அதுக்கப்புறம் அதை வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோட்டத்தில் வந்து சாமந்தி பூ வறுக்க கூட்டிகிட்டு போவாங்க. காலையில் 6 மணிக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க. 3 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிடும். உண்மையாகவே நான் உங்ககிட்ட இது சொல்லலாமா வேணாவா எனக்கு தெரியல. எனக்கு பசி அதிகமாக எடுக்கும். இப்போ அப்பா வீட்டில் இருக்கும்போது பாட்டி இருப்பாங்க, எங்கள் அம்மாவும் சரி எங்களுக்கு வந்து பட்னியை போட்டதே இல்லைங்க. அவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்கள் 3 பேருக்குமே ஒரு சாப்பாடு இல்லாமல் அவங்க வளர்த்ததே இல்லை. மற்றபடி வேறு எது இல்லாமல் வளர்த்துருக்காங்களோ இல்லையோ தெரியல. ஆனால் எங்கள் அம்மா உண்மையாகவே சாமி தான். எங்களுக்கு ஒரு டைம் கூட எங்களை பட்னியாக போட்டு பண்ணதே கிடையாது. எப்போ வந்து அம்மா சண்டை போட்டு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பித்தாங்களோ, ஏன்னா அவங்களோட ஃபேமிலியும் சம்பாதிச்சாதான் சாப்பிட்ற மாதிரி. அங்கே போய் நாங்கள் இருக்கும்போது அவங்களும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது இல்லைங்களா? அங்கே போகும்போது சாப்பாட்டுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அங்கே போனால் தான் எனக்கு வந்து 2 டைம் சாப்பாடு கிடைக்கும். காலையில் டைம் வந்து இல்லை ஒரு டைம் தான் சாப்பாடு கிடைக்கும். ஆமாம், காலையில் 6 மணிக்கு நான் வந்து டீ குடிச்சிட்டு போனேன் அப்படின்னா 10 மணி 11 மணி ஆகிடும் அவங்க கொண்டுட்டு வர்றது. அந்த ஒரு சாப்பாட்டுக்காக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்வேன். ஆனாலும் நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்றதுனால அந்த சாமந்தி செடி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பின்னாடி தான் நான் இருப்பேன். அவங்க ஃபுல்லாகவே அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் அப்போ போகிறேன். எனக்கு கட் பண்ணுறது எப்படின்னு தெரியல. ஒரு கூடை கொடுப்பாங்க, அதை வேறு சுமந்துட்டு போடணும், கட் பண்ணி அதில் போடணும். அந்த பூ ப்ராப்பராக எப்படி கட் பண்ணணுன்றது கூட எனக்கு தெரியாது. ஆடுற வயசில் விளையாடுற வயசில் எனக்கு என்ன தெரியும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த டைமில் வந்து அதை நான் கட் பண்ணுவேன், முன்னாடி போயிடுவாங்க. என் பாட்டி வந்து அம்மாவுக்கு வந்து அப்போ ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க, உடம்பு சரியில்லாமல். அக்கா வந்து கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. தம்பி வந்து படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே வந்து படிக்க வச்சோம். நான் வந்து அப்போது அந்த மாதிரி வேலைங்களுக்கு எல்லாமே போயிட்டு இருந்தேன்.
அப்போ ரொம்ப தம்பி வந்து ரொம்ப சின்ன பையன், ஒரு 8 வருஷமோ என்னவோ இருக்கும்னு நினைக்கிறேன். அவனெல்லாம் வேலைக்கு போட முடியாது இல்லைங்களா, அதனால அவனுக்கு ஸ்கூலுக்கு வந்து இது பண்ணாங்க. அப்போ வந்து அந்த சாப்பாட்டுக்காகவே நான் அந்த வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். நிஜமாவே அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு 2 டைம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போல்லாமே அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ இதில் தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போதெல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த சீசன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த புல் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, கொலை கொத்துறதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சரியாக தெரியல. கீழே வந்து புதுசாக செடி வந்திருக்கு, கனகாம்பர செடி கீழே எல்லாமே புல் எல்லாமே முளைச்சிருங்க பார்த்தீங்களா, அதுங்க எல்லாமே எடுப்பாங்க. அது எனக்கு எடுக்கவே தெரியாது. அது வந்து இந்த கையோட விரலே இந்த மாதிரி எடுக்கிறது தான். இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இந்த மாதிரி குப்பளை மாதிரி ஆகிடும். ஆனாலும் நான் வந்து வேலை செய்வேன். அந்த சீசன் முடிஞ்ச உடனே கடைசியாக வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நான் உட்காந்துட்டே இருந்தால் என் பசங்க என்ன பண்ணுறது, வேலைக்கு போகிறாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா செங்கல் வேலைக்கு வந்து போனாங்க. செங்கல் வேலை அப்படின்னா எங்கள் அம்மா செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஏன்னா தலையில் வந்து இந்த சைடு 5 இந்த சைடு 5 10 செங்கல் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து டிராக்டரில் கொடுக்கணும். அந்த கல் வந்து வேக வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா சூளைங்களெல்லாம், அந்த இடத்துல அது அங்கே எப்படியுமே வந்து இங்கேருந்து ஒரு மாங்காய் மரம் தூரம் இருக்கும், சரியா ஞாபகம் இல்லை. ஒரு எப்படின்னா ஒரு 10 பாதம் வச்சு நடந்துட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதுவும் ஸ்டெப்ஸ் மேலே கல் அடக்கி வச்சுருப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க. அப்போது நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, பாப்பாவை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு கையவே எட்டாது. அதை எடுக்கும்போது கால் எல்லாமே விழுந்திருக்கேன். நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த ஒரு வருஷத்துலேயே கனகாம்பரம் பிடுங்க போயிருக்கேன், சாமந்தி பூ அறுக்க போயிருக்கேன், ரோசா பூ கட் பண்ண போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த புல்லுங்கள்லாம் தெரியாது எனக்கு, அதெல்லாமே வந்து கட் பண்ண போயிருக்கேன். செங்கல் வேலைக்கு போயிருக்கேன், செங்கல் லோடு ஏற்ற போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து செங்கல் வந்து அவங்க அச்சு வச்சு வைப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து காய வச்சு அதை வந்து அடுக்கணும் ஒரு இதில். அது வந்து கிட்டத்தட்ட 6 மணிக்கு போகணும், 3 மணிக்கு வந்துடணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருக்கிறதுலே பெரிய கஷ்டம்னா அதுதான். அதுலேயுமே அந்த காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அந்த சூளையில் அடுக்குவாங்க பார்த்தீங்களா, எப்பா அதுதான் இருக்கிறதுலே இன்னும் பெரிய கஷ்டம். அதெல்லாம் பண்ணணும், அதுக்கு வந்து விறகெல்லாம் போடணும், பற்ற வைக்கணும். ஐயோ, என் லைஃப்பில் அந்த 1 இயர் மறக்கவே முடியாது. கஷ்டம் என்னன்னு அப்போ தான் வந்து எனக்கு தெரியவே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அங்கே இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு அம்மா வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்பா அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பாட்டிக்கிட்ட, என்னோடய அப்பாவோட அம்மா கிட்ட கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ வந்து ஸ்கூலுக்கு போகலான்னு தான் நான் இடையில போயிட்டு கேட்டு வரும்போது, அப்போது 9th வந்து ஃபைனல் எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து சேர்த்துக்க முடியாது, அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா 9th மறுபடியும் சேர்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அது வரைக்குமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷூ கம்பெனிக்கு போனேன். ஷூ கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒன் இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சால்ட்ரிங் கம்பெனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வேலைங்க கூட செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டை கம்பெனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு கம்பெனியில் வந்து அந்த பிசுறு எல்லாமே எடுக்கிற மாதிரி தூக்கிட்டு போய் லோட் பண்ணுற மாதிரி அது ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஓவர்லாக் போடுவோம். அது வந்து மிஷினில் உட்கார்ந்த உடனே என்னோடய ஃபேஸே இவ்வளோ பெருசாகிடும், மூஞ்சி பெருசாகிடும், வீங்கி போகும் என்னால் கண்டினியூஸாக. ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 மாதம் வேலை செஞ்சுருக்காங்க. 3 மாதத்துலேயே நான் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை விட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என் ப்ராப்ளம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அங்கேருந்து வந்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்தது அட்டை கம்பெனி. திருப்பியுமே கிட்டத்தட்ட வந்து 3 வாட்டி அட்டை கம்பெனி வந்து மாறியிருக்கேன். இந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இப்போ திடீர்னு வந்து வீட்டிலே இருந்துட்டேன் ஒடிசாவில். திருப்பி எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா இதனால் வருதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சின்ன வயசில் பிளட் இருக்காது. அந்த அட்டை கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட நான் 3 வருஷம் செஞ்சுருப்பேன். ஃபுல்லாக பிளட் எடுத்துடும், ஃபுல்லாக வெள்ளையாக இருப்பேன். ஏன்னா பிளட்டே இல்லை. பிளட் இருந்தால் தானே நான் நார்மலாக இருப்பேன். எப்படியும் வந்து மந்த்லி 1 டைம் எனக்கு வந்து டிப்ஸ் போடுவாங்க அப்போவே. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்தளவுக்கு நான் வந்து ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன். ஏன்னா ஒரு நாள் லீவ் போட்டாலுமே அதோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது அப்படின்றதுனால. ஸோ அதனால் நான் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன். இப்போயாச்சும் நான் லீவ் போடுறேன். இப்போ வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம்
இன்னுமே ரொம்ப என் உடம்போட கண்டிஷனை எனக்கு எனக்கு சொல்ல தெரியல. அலர்ஜி வருது, அதுக்கப்புறம் டஸ்ட் அலர்ஜி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கோல்ட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து தலை வலிக்குது, ஃபீவர் வருது. எனக்கே தெரியலைங்க. நீங்களே சொல்கிறீங்க. நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன், அலர்ஜிக்கு வந்து இது பண்ணிடுறது. உங்களுக்கு எங்கே போனாலும் சரியாவதோ தெரியல அப்படின்னு எல்லாமே கமெண்ட் எல்லாமே வந்துருச்சு. பட் உடம்பு சரியில்லை அப்படின்றது எங்களோட ஆசைக்கு அது வர்றது கிடையாது. அதுவாக வருது. என்னோடய உடம்பு கண்டிஷன் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கான பொறுப்பு நான் இல்லை இல்லைங்களா? நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு அது வருது அப்படின்னும்போது எனக்கே தெரியலைங்க என் உடம்புக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி கெஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? நான் எப்படி க்யூர் பண்ண முடியும் அப்படின்றத நான் பார்ப்பேன். அதுலேயுமே அதிகமாக ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பேன். நான் எப்போ அட்டை கம்பெனிக்கு வந்து போக ஆரம்பித்தேனோ அப்போ வந்து மந்த்லி ஒன் டைம் ட்ரிப்ஸ் ஏற்றுருவேன். அப்போ தான் என்னால் வந்து வேலை செய்ய முடியும். மந்த்லி ஒன் டைம் ட்ரிப்ஸ் ஏற்றுவேன். இதில் வந்து சீரியஸ் கண்டிஷனுக்கு எல்லாமே வந்து போயிருக்கேன். எப்படின்னா சுத்தமாக லீவே போடாமல் போயிட்டு போனேன் அப்படின்னா ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு ஒரே தடவை படுத்துருவேன். எந்திரிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படியே வந்து கான்ஷியஸே இருக்காத மாதிரி வந்து படுத்துருவேன். அப்போ வந்து என்னை ஒரு வாரம் 15 நாள் கூட ஒரே ஒரு டைம் 15 நாள் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன். இந்த அட்டை கம்பெனியில் இருந்த ஓனர் கூட என்னை வந்து பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு போனாங்க. அந்தளவுக்கு வந்து எனக்கு சீரியஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அப்போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒடிசா போனதுக்கப்புறம் வீட்டிலே இருக்கிறதுனால அப்பப்போ வந்து ஃபீவர் நார்மலாக வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே தண்ணி ஒத்திக்கலையா இல்லை என்னன்னு தெரியல, அடிக்கடி ஏதாவது ஒன்று வருது. பட் ஓகே தான். முன்னே இருந்ததுக்கும் இப்போது ரீசெண்டாக அந்த அலர்ஜி வந்து வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நான் என்னோடய ஸ்டோரியை சொல்லிட்டேன். இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல, சாரி. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் அவங்கள விட்டுட்டு தனியாக போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒடிசாவில் தனியாக தான் இருந்தேன், அவர் இல்லாமல் தான். அப்போவே அவருக்கு அது புரியல அப்படின்னும்போது நம்ம போயிட்டாலோ இல்லை நம்ம அவரை விட்டுட்டு போயிட்டாலோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஓகேவா? அப்புறம் ஃபுல் லைஃப் என்னோடய லைஃப் என்ன ஆகுன்றத நான் யோசிக்கிறேன். நான் யோசித்து தான் ஏதாவது முடிவு எடுக்க முடியும். சடனாக என்னால் வந்து எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 2 தடவை, ஒரு தடவை கிடையாது, 2 தடவை நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன். யோசிக்காமல் அவசரத்தில் எடுத்த முடிவுகள். ஸோ அதனால் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கான முடிவை தான் நான் எடுப்பேன். கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப என்னால் அந்த இதை தாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வந்து அதில் அந்த லைஃப்லேருந்து விலகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் வந்து அதை நான் செய்வேன். ஆனால் எந்த விஷயமே சரி, சடனாக எந்த விஷயமே செய்யக்கூடாது அப்படின்றதான் என்னோடய மைண்ட் செட்டிங்கு. இப்போ வந்து எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவங்க வந்து எனக்கு பார்க்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க அம்மாவை நான் இது சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா இவர் ஏன் மேலே காட்டுறாங்க. அந்த விஷயத்த நான் வந்து தவிர்க்க பார்க்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். என்னோடய லைஃப்பை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கேன். அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு கன்ஃபார்மாக போகிறேன். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் போகிற வேலைக்கு வந்து இந்த மாதமோ அடுத்த மாதமோ தெரியல. ஏன்னா ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் இருக்கிறதுலே வந்து பெரிய ஒரு இதுவே. எனக்கு பாருங்கள், பிரச்சனைனா எங்கெங்கே தேடி வருதுன்னு எனக்கே தெரியல. எப்படி இந்த 3 மாதம் வரைக்கும் இருக்குமா இல்லையா அப்படின்றத ஒரு குறிக்கோள், ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாமே யோசிக்க என் மண்டை வந்து சூடாகி வெடிச்சிடுமோ அப்படின்றது எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வந்து காமாக இருந்து தான் அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் இல்லைங்களா? நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். எனக்கு டைம் கொஞ்சம் தேவை. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து பட்டுன்னு செய்கிறது வந்து ஒரு 5 நிமிஷம் இப்போ உடைச்சிட்டு போகிறது வந்து ஒரு 5 நிமிஷம். அதை வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக அதை வளர்த்துட்டு வரேன். அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என் இடத்துலேருந்து யோசிங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நான் வந்து உங்களை தப்பு நான் சொல்லலை. பட் எனக்கு டைம் தேவைப்படுது. என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா நான் எடுக்கிற டிசிஷன் வந்து நல்லதாகவும் இருக்கணும், அதே மாதிரி என் லைஃப் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் எடுத்த முடிவுகள் எல்லாமே வந்து 0-0ல் நிற்கும்போது மறுபடியும் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது வில்லங்க வந்துடுமோ அப்படின்றத, என் லைஃப்பில் வில்லங்க வரல அப்படின்னா தான்
ஆச்சரியம் வந்துச்சு அப்படின்னா ஆச்சரியம் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னோடய லைஃப்பை பெட்டராக கொண்டுட்டு போக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்காக அதிகமாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணி எனக்காக சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும், பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னவங்களுக்கும் சரி, எனக்காக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணவங்களுக்கும் சரி, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் ரொம்ப உங்களுக்கு வந்து டீப்பாக வந்து இது பண்ணிட்டேன். ஏன்னா ஏன் உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு டைம் தேவைப்படுது. அந்த டைம்க்கு அப்புறம் நான் பர்ஃபெக்டாக ஒரு முடிவு எடுக்கணும். கண்டிப்பாக நான் எடுப்பேன். அது எனக்கா நல்லதாகவே இருக்கிற மாதிரி நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு இதுலையுமே இல்லை. ஓகேங்களா? எப்படி போகுது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுறேன். எனக்காக இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எனக்குன்னு யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான மரியாதையும் நான் வந்து கொடுக்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லை என்னை ஹேட் பண்ணுறவங்களுக்கானாலும் சரி, ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோவை பொறுமையாக இவ்வளோ தூரம் பார்க்குறீங்க, அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ப்ரவுட் தான். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். திருப்பி வேறு ஏதாவது நான் கமெண்ட்டை வந்து மறந்துட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் நாளைக்கு வீடியோவில் நான் என்ன ஒர்க்குக்கு போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்ட கொஸ்டின் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய், குட் நைட்.